எப்போது விடுதலை இந்திய நாட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பில் காவல் சென்றவர்களான கூட்டு இயக்கமும் தமிழ் தேச மக்கள் முன்னணியும் குடிமக்கள் உரிமை குடிமன்றமும் மற்றும் இருக்கக்கூடிய சமூகத்தின் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய திருச்சியிலே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவித்தோட நடத்திருக்கக்கூடிய அற்புதமான கருத்தரங்கத்திற்கு கொஞ்சம் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அறிவித்தோட வழக்கறிஞர் என்னுடைய இந்த நிகழ்வுடைய வரவேற்பு ஆற்றப்பட்டிருக்கிற அறிவித்தோடு காணிச்சவர்களே சிறப்பான ஒரு பாடலை பாவேந்தருடைய வழிகாட்டியாக அற்புதமான பாடல் எனக்கு முன்னாலே மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் டெல்லி குடியுரிமை போராட்டத்திலே தானும் பங்கு கொண்டு உமர்காலியை போன்றிருக்கிறதற்காக தொடர்ந்து வாதாடி கொண்டிருக்கிற அழுத்தமான பதிவால் இந்திய அரசியலை அது செல்ல வேண்டிய திசை வழியை மிக அற்புதமாக இங்கே நம் முன்னே பேச வைக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சமூக செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான பனோஜ் ஜோஷ்வா லஹிரி அவர்களே, உங்களுடைய சிறப்பான அந்த ஆங்கில உரையை தமிழிலே நமக்கு அழகு தமிழிலே அழைக்கக்கூடிய அறிவிப்பு செந்தில் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக சிறப்பாக உரையாற்ற வந்திருக்கிற எஸ்டிபி கட்சியினுடைய மாநிலத்தின் செயலாளர் திருமிகு அஸ்தான் வைஸ் அவர்களே, வெல்ஃபேர் கட்சியினுடைய மாநில செயலாளர் திருமிகு பசீர் அகமது அவர்களே, இந்த நிகழ்விலே பேச வேண்டியவர்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார். வழக்கறிஞர் பானுபதியத்தோட பாண்டியன் பாவேந்தர் ஆளுமைகள்லாம் இங்கே பார்க்கிறோம். அத்தனை பேருக்கு நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார். அத்தனை பேருக்கும் இந்த மாலை வேளையிலே புரட்சிகரமான வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொண்டு, நேற்று ஒரு முக்கியமான நாள். இந்திய உழைக்கிற வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற உரிமைகள், ஆங்கில ஆட்சி கொண்டு வந்திருக்கிற பல சட்டங்கள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அரசு சாசனத்துக்கு 13வது குறிப்பிட்டது. ஆனால் இந்திய உழைக்கிற மக்கள் போராடி பெற்றிருக்கிற முதல் சட்டமே ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட் சொல்லக்கூடியது. இந்த சட்டத்திற்காக 5 பேர் ஒரு ஃபேக்டரிக்கு முன்னாலே கூடி நின்றால் அதிலே அப்போ அன்லாஃபுல் அசம்பிளி 5 பேருக்கு கூடினா 147 கைது பண்ணலாம். அப்படி இருக்க காலத்தில் பக்கிங்ஹாம் கர்நாட்டிக் முன்னாக அங்க இருக்கிற உழைக்கிற மக்கள் ஒன்று கூடி போராடி ரத்தம் சிந்தித்தான் நாம் தொழிற்சங்க சட்டத்தையே பெற்றிருக்கிறோம். அதற்கு பின்பாக நாம் இன்றைக்கு போராடி பெற்றிருக்கிற பல சட்டங்கள் 240 நாள் வேலை செய்தால் பர்மனன்ட் ஆபீசர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு உண்டு. 50 பேருக்கு மேற்பட்டிருக்கிற ஒரு தொழிற்சாலையில் 450 நாள் வேலை செய்தால் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். 60 நாள் வேலை பார்த்தாலே அவருக்கு பர்மனன்ட் கிராஜுவிட்டி பஞ்சப்படி உண்டு. 5 ஆண்டு வேலை பார்த்தால் கிராஜுவிட்டி உண்டு. லாபம் வந்தாலும் வராவிட்டாலும் 8.3 சொல்லக்கூடிய போனஸ் உண்டு. விலைவாசி விலைவாசிகளுக்கேற்ப அதனுடைய நம்முடைய கூலி உயர்வு என்பது உயரப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கான சட்டத்தை உழைக்கிறவர்கள் போராடி பெற்றிருக்கிறது. அந்த 44 சட்டங்களையும் உடைத்து 4ஆக்கி அதை நிறைவேற்றி போட்டான். நேற்று மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு. நிலத்தை தனியாருக்கு தாழ் பார்க்க முடிந்த போது இதே இந்திய விவசாயிகள் ஒன்று கூடி 700 நாட்கள் போராடி ஈகம் செய்து 700 பேரை தியாகம் செய்து அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்த பெருமையும் இந்திய மொழி நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஊப்பாவில் இருக்கக்கூடிய குடிமைகளை பற்றி அவன் நீங்க படமே பேசுறாங்க. நான் 2 வாரத்துக்கு முன்னால டெல்லி போயிருக்கேன். பாட்டியாலா கோட்ல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய முகமது ஜின்னாவுக்காக நான் டிஸ்சார்ஜ் பேச ஆய்வு ஒரு 7000 பக்கங்கள் கொண்டிருக்கிற ஒரு போராட்டம் நாங்கள் படிச்சுட்டு தான் உட்காந்து
துரதிருஷ்டவசமாக குருநானக் பண்டிகைக்கு முன்னால 2 நாள் லீவ் போட்டார். எப்பயுமே போடாத. அந்த வழக்கை நான் படித்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இங்க முன்னாடி பேச லகிரி அவர்களுடைய அந்த பேச்சு உணர்வுபூர்வமான ஒன்று. அவர் சொல்லிருக்கிற 3 கோஷங்கள் இருக்கிறத பிரெஞ்சு புரட்சியை துவங்கி உழைக்கிற வர்க்கத்துடைய முதல் ஆட்சி ஆகாமல் எழுந்ததுவாய் யுக புரட்சி சொன்னானே, அந்த ரஷ்ய புரட்சியினுடைய எழுச்சிக்கு பின்னால் உழைக்கிற வர்க்கமே ஆட்சி படத்துக்கு வருகிற போது அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் ஏன் விடுதலை பெற முடியாது என்ற உணர்ச்சியை கொடுத்திருக்கிற அந்த ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கத்துக்கு பிறகுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய வாழ்க்கையை அரசியல் முகமே மாறியது. அதை தொடர்ந்துதான் இங்கே காங்கிரஸ் கட்சி வெறும் மனு போடுகிற ஒரு அமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக மாறிய வரலாற்றை பார்க்கிறோம். ஒரு பெரிய வரலாற்றை கொண்டிருக்கிற இந்தியா உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய வரலாறு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்திய மண்ணுடைய வரலாறு என்பது அது பல பேர் பேசுவார்கள். அதை அம்பேத்கர் தான் அற்புதமாக சொல்லுவார். வெறும் ஆங்கிலேய காலத்தை எதிர்த்திருக்கிற போராட்டம் மட்டும் நம்முடைய போராட்டம். ஒரு 300 ஆண்டு கால காலனியாதிக்கத்தை எதிர்த்திருக்கிற போராட்டம் அல்ல. 2000 ஆண்டு காலமாய் சேரி என்றும் ஊரென்று முடித்து வைத்திருக்கிற கொடுமைக்கு எதிரான ஒரு சமூக புரட்சி என்று சொன்னார். சோசியல் ரெவல்யூஷன் சொன்னார். 2000 ஆண்டு கால அடக்குமுறைக்கான ஒரு போராட்டத்தையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய காலனியாதிக்கத்தை எதிர்த்து அந்த போராட்ட வரலாற்றிலே காமகட்டவாறு என்று சொல்லி பகத்சிங், ராஜகுரு, சுகதேவர் கொண்டிருக்கிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் இப்படியெல்லாம் ஒன்று கூடித்தான் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரம் என்பது வெறும் யுத்தமின்றி வருகின்ற ஒன்று அல்ல, கத்தியின்றி எடுக்காத ஒன்று அல்ல. தூக்கு மேடையும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இலக்காய் ரத்தம் சிந்தித்தான் காங்கிரஸ் கட்சி தலைமை பாத்திரத்தை இருந்தது. அதற்கு ஒரு 40 ஆண்டு காலம் முந்தைய வரலாறு உண்டு. கம்யூனிஸ்ட்கள் தோற்றுவிக்கப்பட்டது 1925ஆம் ஆண்டு. 47 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1888 காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே வரலாற்றிலே இவர்களை எல்லாம் கொண்டு கலந்து நம்முடைய போராட்டம் என்பது ஐரோப்பிய நாடுகளை போட்டிருக்கிற கிழக்கு நாடுகளை போட்டிருக்கிற போராட்டம் அல்ல. அந்த போராட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றதை உழைக்கிற வர்க்கம். ஆனால் இங்கே பூர்சுவாக்கள் முதலாளிகள் உண்டு சேர்ந்தார். ஆகவேதான் இந்திய நாடுடைய அந்த விடுதலை பற்றி பேசிய போது இட் இஸ் நாட் ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரகிள், இட்ஸ் ஹெட்ரோஜினியஸ் சொல்லுவாங்க. சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு பிர்லாவுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது, குப்பனுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது, லண்டன்ல படித்திருக்கிறவனுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. எங்கோ இருக்கிற மான்செஸ்டர் இருக்கிற முதலாளி வந்து இங்க இருக்கிற பருத்தியை கொடுப்பை உற்பத்தி செய்து விற்க வருகிறான். அதை நான் நல்லதா செய்வது பிர்லா கருதினான். ஆகவே அவனும் சுதந்திரத்தை கேட்டான். அடக்கப்பட்டு கிடக்கிற அடிமைகள் நான் மனிதனாக வேண்டும், தெருவில் நடக்க வேண்டும் என்று மானத்திற்காக போராடி இருந்தான். படித்து விட்டு எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டான். பல பேருக்கு சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு பின்னாலே இருந்த கருத்து என்பது சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும், அந்நியன் அகற்றப்பட வேண்டும். ஆனால் விடுதலை யாருக்காக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதை சொன்னவர்கள் பகத்சிங் சொன்னார், கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள், உழைக்கிற மக்களுக்கு விடுதலை அதுதான் அடிப்படை என்பதற்காக சொன்னார்கள். ஆனால் விடுதலை பெற்ற பின்னால் அது ஒரு அரசியல் மாற்றமாக பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரன் தவிர்க்க முடியாமல் மாற்றினார்கள். எழுதி கேட்டால் இந்திய சுதந்திரத்துடைய தலைமை பாத்திரமே அது அந்த மிகப்பெரிய பம்பாயினுடைய கடற்படை எழுச்சிக்கு பின்னால் நாடு முழுக்க உழைக்கிற மக்கள் திரண்டு தயாரான பின்னால் இந்த தலைமை பாத்திரம் மாறிவிடும் என்ற ஆபத்தை உணர்ந்துதான் அவன் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருந்தான். இருந்தாலும் கூட அந்த விடுதலை அந்த போராட்டம் என்பது ஒரு அரசியல் விடுதலை என்பதை அம்பேத்கர் அவருடைய அரசியல் சாசனத்திலே புதித்து விட்டு போனார். அற்புதமாக தான் பேசினார். 3 வார்த்தைகளை சொன்னாங்க. அந்த 3 வார்த்தைகள் இருக்கிற அர்த்தம் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சகோதரத்துவம் என்ற வார்த்தை இருக்கிறது. ஏன்னா இப்ப யூப்பாவை பற்றி பேசுகிற போது அவர் கடைசி ரொம்ப அற்புதமா முடிச்சாரு. முடிக்கிற போது எதை பேச வேண்டுமோ அதை அப்படியே பேசிட்டு போனாங்க. ஊப்பா சட்டம் என்பது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பர்மனன்ட் ஆக்ட், நிரந்தர சட்டத்திலே எப்படி ஒரு எமர்ஜென்சி ப்ராமிஸ் கொண்டு வர முடியும்? இந்தியாவில் டிடென்ஷன் லாஸ் இருந்துச்சு,
தடுப்பு காவல் சட்டம் இருந்தது. ஆனால் முதலாக பயங்கரவாத தடை சட்டம் என்பதாக உருவாக்கப்பட்டது 1967 இருக்கக்கூடிய உப்பா தான். அது பர்மனன்ட் நேச்சர் இருக்கக்கூடிய ஒன்று. மற்றதெல்லாம் தடாவோ பொடாவெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது பாராளுமன்றத்தில் மீண்டும் வெளியிடப்படாது. தானாகவே கலாவதியாக சொல்லுது. அப்படித்தான் போனது, பொடாவ போனது, தடாவ போனது. ஆனால் ஊப்பா அப்படி அல்ல. நமக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி 2 ஆண்டுகள் 18 மாதங்கள் 11 நாட்கள் அந்த அரசியல் நிர்ணய குழு விவாதித்து அது பேசப்பட்டிருக்கிற வாதங்கள் இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் படித்த அறிவுலக மேலங்கி இருக்க அறிவுசான் பெரியோருக்கு இருக்கிறீர்களா, அதுல பேசுகிற போது இந்தியா என்ற நாடு எப்படி இருக்கும் என்பதற்கு பெரியார ஒத்துக்கொள்ள பெரியார முடிவு பண்ணது 10 பேர் உட்கார்ந்து என்று சொன்னார். ஆனால் அது அம்பேத்கர் ஒரு மனிதன் இருந்தார், ஜவஹர்லால் நேரு இருந்தார், KMC போட்டிருக்கிற பாரிஸ்டில் உட்கார்ந்து இருந்தான், அல்லாடி கிருஷ்ணசாமி போட்டிருக்கலாம் இருந்தார்கள். இங்கே அந்த விவாதத்தில் பாகிஸ்தான் பிரிந்து போன பின்னால் முஸ்லிம்கள் எல்லாம் போட தனியாக தனக்கென்று ஒரு நாடு வாங்கி போன பின்னால் இந்தியாவை இது இந்துக்கள் நாடு, இது ஒரு இந்த நாடு இந்து நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் சொன்னார் KMC. டிபேட்ல இன்னைக்கு ஒன்று பார்க்கலாம். டிபேட் சொன்னார் அன்றைக்கு. அப்படி சொன்ன போது இல்லை, இந்தியா என்பது இந்துக்கள் நாடு அல்ல, இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற அத்தனை பேருக்குமே இந்தியா சொந்தம் என்று சொன்ன பெருமை அம்பேத்கர். அது மட்டுமல்ல, ஒரு வார்த்தை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நான் சொல்ல ஆர்டிகல் 21ல பார்க்கிறோம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கிடையாது. வச்சனா அமெரிக்காவில் வேறு ஒவ்வொன்றுக்கு 2 நாள் விவாதம். இதெல்லாம் நான் சொல்றது காரணம், அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற போது அந்த உருவாக்கிட்ட சில இடத்துல அம்பேத்கர் கையை பிடித்து எழுத்து வைத்தார்னு சொல்றாரு. அவரு சொல்றாரு இடத்துல ஆர்டிகல் 70ல untouchability has been eradicated, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு வார்த்தைப்பட்டான். சாதாரண வார்த்தை. நாம பாரதியுடைய கவிதையை படிக்கலாம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுத்தம் அணிந்து விட்டோம் என்று பாடுனான் சுதந்திரத்துக்கு உள்ளாக. அதே போல் காலம் காலமாய் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு சேரிக்குள்ளே கிடக்கிற மனக்குழிக்கு பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையை உலகத்தின் எந்த மூலையிலுமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடுமையை கொண்டிருக்கிற மக்களை தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது கூட சார்பார்கள். அதுவும் அம்பேத்கர் தான். அதுவும் அம்பேத்கர். அது 3ஆம் பகுதியில் போட்டார். அதோடு சேர்த்து அசோகனுடைய தர்ம சக்கரத்தை போட்டு அதுல புத்தனுடைய தம்பந்தத்தை கொண்டு இருக்கிறார் மனுஷன். சாதாரண வி த பீப்புள் வார்த்தையை போடுவதற்கு நம்ம 2 நாள் சாப்பிட்டு 2 நாள் என்ன போடுற வி அப்படி போடுறபோது வி இந்தியான்னு போடுறதா வாரத்தில் போடுறதா இல்லை, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் ரிசால்வ்ட் கான்ஸ்டிடியூட் சாலம்னி வார்த்தையை போடுறோம். மக்கள் இந்த வார்த்தையை போடுவதற்கு எவ்வளவு இது என்னன்னு கேட்டால், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நாம் எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் தான். சப்ஜெக்ட்ஸ் ஆகின்றவர்கள் தான். இந்தியா இந்த நாடு உருவான பின்னால் சிட்டிசன்ஸ், குடிமக்கள் என்ற வார்த்தை போடும். குடிமக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா 5 விளக்கம் இருக்காங்க. இங்கே பிறந்தவர்கள், இங்கே பிறந்து வெளிநாட்டுக்கு போனவர்கள், அது அங்கிருந்து இங்க வந்தவர்கள், நேச்சுரலைசேஷன் பிரிக்கிறோம். சிட்டிசன்ஷிப் என்று சொன்னாலே இங்க மண்ணில பிறக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் இந்துவாகவோ கிறிஸ்துவராகவோ ஜெயிலாகவோ முஸ்லீமாகவோ இருந்தாலும் சரி, இந்தியர்கள் என்ற வார்த்தையை போட்டார் சிட்டிசன்ஷிப்ல. சாதாரணமான ஒன்றல்ல. லாஸ்ட் வேர்ட் அம்பேத்கர் பேசுகிற போது இந்த கடைசி பேச்சுல அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரணமான கிடையாது. இன்றைக்கு நாம் முரண்பாடு கொண்டிருக்கிற உலகத்துக்குள் நாம் நுழைகின்றோம். We enter into the world of contradiction. Politically we are all equal in casting vote. நாம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக மட்டும்தான், அரசியல் களத்திலே மட்டும்தான் ஓட்டு போடுகிற போது நாம் எல்லாம் சமமாக இருக்கின்றோம். ஆனால் மற்ற தளத்திலே போலாம், பொருளாதாரத்திலே, கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே, வேலை வாய்ப்பிலே எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் ஒரு ஓட்டு என்பதுதான் இன்னைக்கு உண்டு. ஒரு மனிதன் ஒரு ஓட்டு. இந்த ஒரு மனிதன் ஒரு ஓட்டை மாற்றி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு சொல்றார். ஒன் மேன் ஒரு வேல்யூ.
இதுக்காகத்தான் நம்முடைய போராட்டம் நடக்குது. இப்ப அந்த ஓட்டையே தூக்கிட்டான். அது ஒண்ணு இருந்து நமக்கு நமக்கு சாதாரண அமெரிக்காவிலே 63 தான் வந்துச்சா, லண்டனே வச்சு பெண்களுக்கு ஓட்டுக்கு கிடையாது. இங்கே அப்படியே போற போக்கு அம்பேத்கர் யூனிவர்சல் டிரான்ஸ்ஃபர் 21 வயதோட யாராக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு ஓட்டுரிமை போட்டுட்டார். அந்த ஓட்டுடைய அந்த இது விஷயம் இப்ப சாதாரண தான் கிடையாது. பீப்புள் வார்த்தைக்கு பின்னால் மக்களாக இருக்கிறவர்கள் மக்களாக மாறுகிறார்கள். எப்ப உழைப்பும் கருவியும் இயற்கையும் சேர்கிற போது பொருள் உற்பத்தியிலே மனிதன் பிறக்கிறான், மனித சமூகம் உருவாகிறது. அந்த மனித சமூகத்துடைய உறவுகள் என்பது உற்பத்தி ஈடுபடுகிற போது அது வளர்ச்சியிலே தான் இன்றைக்கு அது அதிகாரமாக, அடிமை சமுதாயமாக, நில உறவாக, முதலாளித்துவமாக மாறி இன்றைக்கு பிரம்மாண்டமான ஆக்கிபிஷனுக்கு வந்து நிற்கிறோம். அடிப்படை என்ன? அன்றைக்கு இருந்த கல்வி இன்றைக்கு கம்ப்யூட்டர், அவ்வளவுதான் மாற்றம். கருவியில் இருக்க மாற்றம் தான். இதையெல்லாம் சேர்த்து வைத்து நான் பார்க்கிறோம். சேர்த்து வைத்து அப்படியே சொன்னாங்க, ஒரு மனிதனை இங்க இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டு இருக்காங்க. வந்து 50 சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வர 26 வந்துன்னா ஏற்கனவே 76வது வந்து அந்த சட்ட தினம் வந்து ஆக்சுவலி அது 26ஆம் தேதி தான் விருது. இந்த தினத்துல இந்த அரசியல் நோக்கத்தோடு எந்த நோக்கத்துக்காக இந்தியா போகிறத வந்து வழிகாட்டி கொடுத்திருக்கீங்க, அதை சட்டத்தை வச்சே உடச்சு சம்பாதிக்கிறது. இப்ப அற்புதமான விஷயம். இதே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாக்பூரிலே RSS துவக்கப்பட்ட போது, அது துவக்கிய போது அவன் எனக்கு தெரிய இன்றைக்கு வரைக்கும் தேசிய கொடியா கூட பார்க்கவில்லை. இப்பதான் வந்து கால் சட்டையை மாத்தி புல்கி சட்டை போட்டாங்க. தேசிய கொடியை இந்த காலத்திலேயே RSS ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே தெளிவா சொன்னான். கோல்வால்கர் பஞ்சாப் காரர் சொன்னான், இந்திய மக்களே உங்களுடைய சக்திகளை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நீங்கள் செலவழிக்காதீர்கள், அவை சேமித்திருவீர்கள். ஏன்? இந்திய மக்களுக்கு, இந்து மக்களுக்கு விரோதி யாருன்னு கேட்டால் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்ட்கள் சொன்னாங்க. தெளிவா சொல்லிட்டு போனாங்க. 3 பேர் தான் நமக்கு எதிரி. இந்த 3 பேரை நீ எதிர்க்கிறதுக்கு உன் சக்தியை சேகரிச்சு வச்சுக்கோ. இந்து நாடு, இந்து ராஷ்டிரம், ஒன் நேஷன் கேள்வி சொல்லக்கூடிய அன்றே அப்படியே பதிச்சு வச்சா பாருங்க. அதை வந்து இன்றைக்கு நிறைவேற்ற ஆரம்பித்தான். 2010 நிறைவேற்றான். யூபா சட்டத்தை அப்படித்தான் நான் பார்க்க வேண்டும். ஊப்பா சட்டம் என்பது எங்கிருந்து எப்படி வர முடியும்? நான் அருமையா சொன்ன இதெல்லாம் கொண்டு வந்தோம். அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பு தான். The basic structure of the constitution வந்து கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 சுப்ரீம் கோர்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னா. அடிப்படை கட்டமைப்பு என்பது என்ன? அது நம்முடைய செக்குலரிசம் சொல்லக்கூடிய அந்த அற்புதமா சமய சார்பற்ற தன்மை தான் அடிப்படை தான். யாராவது வாய்ப்பு கிடைக்கும் சொன்னா யூடியூப்ல போய் பாருங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அவருடைய பேச்சு வந்து கேரளாவில் அங்க ஒரு லெக்சர் கொடுத்துருக்காரு. பிரமாணம் செக்குலரிசம் கொடுத்துருக்காரு. அந்த பேச்சு எல்லாருமே கேட்கணும். தோழர்கள் கூட கண்டிப்பா கேட்கணும். யூடியூப்ல போட்டு பாருங்க. கேரளாவில் பேசுற பேச்சு. அந்த பேச்சுல சொல்றாரு, செக்குலரிசம் வார்த்தை இருக்கிறது ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் வார்த்தை சொன்னாரு. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். இந்த லிபர்ட்டிங்கிற வார்த்தை இருக்கிறது சாதாரண வார்த்தையாக. லிபர்ட்டி, ஒரு பெண் தான் விரும்புகிறவனை கல்யாணம் பண்ண முடியும் இன்னைக்கு வரைக்கும். இங்க அதுக்கு முன்னாடி என்ன கதை? புருஷன் செத்தா உள்ளே ஒரு செத்து போ, அது நாயப்படுத்தின நாடு இருந்தது. கணவன் இறந்தால் அது வந்து அப்ப செத்து போகணும். 8 வருஷம் கல்யாணம் யாரும் கேட்க முடியாது. கணவன் இறந்து விட்டா அது பார்ப்பாத்தியா கூட இருக்கலாம். பார்ப்பட பெண்ணாக இருந்தாலும் கூட கணவன் இறந்து விட்டா மொட்டை அடிச்சுட்டு ஓட்ட உட்காந்து. அதான் ஆதிக்க சாதிக்காரனா இருந்தாலும் சரி, அடிமை சமூகத்தில் இருந்தாலும் சரி, பெண் வந்து அடிமைதான். பெண் வந்து ஒன்னா வந்து அப்பனுக்கு அடிமை, அம்மாவுக்கு அடிமை, அதுக்கப்புறம் கணவனுக்கு அடிமை, அதாவது வந்து பையனுக்கு அடிமை. இந்த 3ஐயும் தெளிவாக சொல்கிறான். புத்தகம் அரசு தனிச்சொத்து புத்தகத்தை சொல்றாரு. அம்பேத்கர் சொல்றாரு, புத்தகத்துல சொல்றாரு. பெரியார் சொல்றாரு, பெண் ஏன் அடிமையானான்னு சொல்றாரு. இந்த 3 புத்தகத்தை படிச்சாதான் இந்தியா கூட புரிஞ்சு முடியும். இது எல்லாம் உடைச்சு கொண்டாந்து அவர் சிம்பிளா போட்ட ஆர்டிகல் 14, all are equal before law, equal protection of law, no discrimination on the basis of caste, creed, sex, religion and place of birth. போட்டு ஒரு 2 வார்த்தையில
ஆர்டிகல் 16 அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல இதுலயே உள்ள பூந்து பார்லிமெண்ட்லயே சட்டசபை நிக்காத ஒரு பெரியாரு அதுக்கப்புறம் எல்லாம் ஈக்குவலாக முடியும். செண்பகம் துரைசாமி போட்ட வழக்கு முன்னாடி சொன்ன எப்படா எல்லாம் ஈக்குவலாக முடியும்? நீ 2000 வருஷமா படிச்சுட்டு இருந்தவன், நான் மணாலிட்டு இருந்தேன், குப்பை தொட்டி இருந்தவன், நீ நான் எப்பறம் ஒண்ணா முடியும் என்று கொண்டு வந்து அதுல கொண்டாந்து சோசியலி வார்த்தை போடாம எக்கனாமிக்கலி சோசியலி அண்ட் எஜுகேஷன் பேக் வார்த்தை போட்டாங்க. அதான் 15%. அதான் விஷயம். இப்படி எல்லாம் போராட்டத்தில் உருவான ஒரு சட்டத்தில் எந்த நோக்கத்திற்காக சமத்துவத்தை கொண்டு வந்தோமோ, இந்த நாடு என்பது ஒற்றுமை என்பது எங்க வேற்றுமையின் ஒற்றுமை சொன்னான். நாடு ஒரு நாடு அல்ல, அம்பேத்கர் தெளிவா டிக்ளேர் பண்ணாங்க. இந்தியா இஸ் நாட் a nation, you should become a nation சொன்னாங்க. இந்த தேசமாக உருவாக்க வேண்டும் சொன்னார். எப்ப? அந்த ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு மதத்திற்கும் இருக்க தனி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுகிறான், பாதுகாக்கப்பட வேண்டும். ரஷ்யாவில் 100 பேர் கொண்டிருக்கிற ஒரு மொழிக்கு டூமார வந்து பரிசு கொடுத்தாங்க. எல்லா மொழிகளுக்கும் சம அந்தஸ்து என்ற மொழி, மொழி கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை இவைகளில் வந்து வேற்றி இருந்தாலும் கூட அதையும் பாதுகாத்துக் கொண்டு ஒற்றுமைனா அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி வார்த்தை தான் இன்னைக்கு நாம அந்த கொண்டு இதெல்லாம் சரி பண்ணி வந்தா தான் இந்தியா ஒரு நாடுன்னு சொல்ல முடியும். அதுவரை நாடெல்லாம் கிடையாது, நாடே கிடையாது. ஆகவே இத ஒரு வார்த்தை 1961 வந்து அண்ணாதுரை பேசுறாரு பார்லிமெண்ட்ல, திராவிட நாடு பத்தி பேசுறாரு. அதுதான் ஊப்பாவுக்கு அடிப்படை. அஸ்ஸாமில் மணிப்பூரில் இருக்கிற மக்கள் போராடுகிறார்கள், அவர்கள் போராடுகிறார்கள் கலைஞர்கள். அதுதான் ஊப்பாவுக்கு அடிப்படை. ஊப்பாவுடைய பேசிஸ் என்ன? செஷன், செசேஷன். ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டை பிரித்து கொண்டு போவது அல்லது நாட்டோடு சேர்த்துவது. செஷன், செசேஷன் ரெண்டு தான் யூப்பாவுக்கு அடிப்படை. அதை கொண்டு வந்தா 67 கொண்டு வந்து யாராவது பிரிவினை பேசினால் அந்த பிரிவினை பேச்சு பேசக்கூடிய அமைப்பை தடை செய்வதற்காகத்தான் கொண்டு வந்தான். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ், பிரிவென்ஷன் ஆக்ட் என்பது அன்லாஃபுல் அசோசியேஷன். அசோசியேஷன் should be declared as a unlawful சொல்லணும். ஒரு அசோசியேஷன் நான் படிச்சிருக்கிற வந்து if 5 or more persons suppose assemble there, it is a lawful assembly தான். The lawful assembly may become unlawful, மாறலாம் in due course. அந்த அசெம்பிளி என்ற வார்த்தை 5 பேருக்கு மேற்பட்டு நின்று இருந்தா ஒரு காலத்துல தொழிலாளி பிடிச்சி உள்ளாட்டி போட்டான். இப்ப அது கிடையாது. தொழிற்சங்க உரிமை நமக்கு கரெக்ட்லி போகேனி 1990 வந்து போறாமே. ஆனால் ஒரு அமைப்பை, ஒரு அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அமைப்பை தடை செய்வது என்பது அது டிக்ளேர் பண்ண செக்ஷன் 3 ஆஃப் தி யூரோப் ஆக்ட்ல வந்து 2 பார்ட் இருக்கு. முதல்ல 1 to 14 வரைக்கும் ஒரு பார்ட், 15 ஆரம்பிச்சு 16, 17, 18, 19, 20 வரைக்கும் இன்னொரு பார்ட் போறான். இந்த இரண்டாவது பார்ட் தான் இப்போ வந்து திருத்தம் 2008 கடாவையும் அதே மாதிரி கொடாவையும் திரும்ப பெற்ற பின்னால் அது இருக்கக்கூடிய டிரகோனியன் லா அத்தனை சேர்த்து கொண்டாந்து உள்ளடக்கி கொண்டு வந்ததுதான் உப்பா என்பதையும், அது மட்டுமல்ல 67 கொண்டு வந்திருக்கிற நிரந்தர சட்டத்தினுடைய அடிப்படைக்கு மாறாக ஒரு அமைப்பை வந்து தடை செய்வது. நாங்க போய் நடத்துற அந்த கேஸ்ல நான் தமிழ்நாட்டில் என்சிஹெச்ஆருடைய சேர்மன், மார்க்ஸ் வந்து நேஷனல் சேர்மன். பார்த்தா நான் அரசு அழைக்கணும் உள்ள இருக்காரு. அதே ஒரு அபுபக்கர் சித்திக் மனிதன் உடல்ல பாத்தீங்கன்னா 6 ஷார்ட்டா இருப்பாரு. அப்படியே ஆபரேஷன் ஆகி கிடக்கிறாங்க. வெயில் கேட்கிறான் என் மனசுல. சாமி எப்படி தன் உறிஞ்சுவதற்கு ஒரு உறிஞ்சி கேட்கிறான், சா கேட்கிறான். 90% விழுக்காடு கொண்டிருக்கிற சாய்பாபா பொய் வழக்கிலே போடப்பட்டு அவன் தூக்கி எறிகிறான். டெல்லியிலிருந்து பயணம் போய் அப்படி தூக்கி எறிஞ்சான். உடல் 90 விழுக்காடு மாற்றத்திலே இருந்தாலும் உடல் நன்றாக இருந்த மனிதன் அவருக்கு தெரிஞ்சு சாய்பாபா. அவருடைய தாய் அவரை ஸ்கூலுக்கு தோல்ல தூக்கி போட்டு போவார். சொல்லும் போது எனக்கு போடப்பா இதான் பேப்பட்ட மாமனிதன் தாய் அப்படி தூக்கி தோல்ல போட்டு தூக்கி போவான். அப்படியே அந்த 5 வயசு 6 வயசுக்கு மேலதான் அப்படி படிக்க ஆரம்பிச்சான். பாம்பேனுடைய சேரி பகுதியில் மாமனிதன் இருந்தார். அந்த மனிதனை 9.5 வருஷம் இந்த சட்டத்தை போட்டு அவனை வந்து வீழ்த்தி வெளியே வர. எப்ப அப்பீல வராது, அப்பீல சொல்றான் அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ அயோட்டா பேசுகிறான்.
மேல்முறையீட்டுல ஒரு துளி கூட கிடையாங்கிறாயா. ஆனா கீழ்கொண்ட தண்டனை சாதாரண விஷயம். முரளிதர் தான் சொன்னார். முரளிதர் சொன்னாங்களே, அம்மா தகிரி சொன்னாங்களே, யார் முரளிதர்? இந்த ஊருக்கார் தான். திருச்சியிலிருந்து 3 பேர் தான் சொல்றது. இங்கிருந்து டெல்லியில போனவர் சங்கர் கோபால் சுப்ரமணியம் வந்து ஜூனியர் பண்றவர். அங்க டெல்லியில படிச்சாரு. டெல்லியில வந்து ஆனா இந்த சிஏஏ சட்டம் அந்த அனுராக் தாக்கூர் சொல்லக்கூடியவர் தான். Anurag Thakur, minister, who only declared that unless these people are vanished and done away from the people, we will take up the law. Declare பண்ணா. இந்த கூட்டத்தை இங்க இருக்கக்கூடிய இத்தனை நாட்களாக சாகில் பாகத்திலே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை அரசு தடுக்காவிட்டால் நாங்களே முன்னின்று கலைப்போம் என்று கொக்கரிச்சான். அனுராக் தாக்கூருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. பீமா கொரிகால எப்படி அந்த 3 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மேல போடப்பட்ட குழுதான் அது. அதுக்கு முன்னால வந்து இந்துத்துவத்தை சொல்லக்கூடிய அயோக்கிய கூட்டம் அங்க உட்கார்ந்து RSS அனுப்பினா திட்டம் போட்டு போய் அந்த இடத்துல அவர் கிடக்கிறான். உலகம் பூரா குடிக்கிறது அதான் பீமா கொரிகா. இன்டலெக்சுவல் அம்பேத்கருக்காக உலகம் முழுக்க பேசக்கூடிய மாவட்டத்தில் இருக்காம அவனா கூடுவாங்க இதுல. எப்படி பீமா கொரிகா பண்ணானோ அதே போலத்தான் அனுராக் தாக்கூரோட குண்டர்கள் இறங்கி அடிச்சு கொண்டாங்க. அப்படி தெருவில் இருந்து நம்ம தஞ்சாவூரை சார்ந்திருக்கிற அந்த அட்வொகேட்லாம் பெண்மணி அவங்க. She knocked the door of the Chief Justice of Delhi. முரளிதர் தான் இருக்கார். முரளிதர் தான் Chief Justice. Immediately he comes to the bench. நம்ம கூட்டினாங்க. She told that the entire Delhi is burning like anything. Something must be done. I cannot keep mum. உடனே அவருக்கு தெரியுது போறான். He has taken a judicial notice. He ordered, முரளிதர் ordered that within 24 hours the Delhi police should bring all the culprits to the book of justice. அப்படி போட்டு உத்தரவு போட்டார். அந்த முரளிதர் தான் சாதாரண ஆனா போட்டாரு. ஆனா விடியறதுக்குள்ள அவருக்கு தான் குடும்பம் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து நீ கூட்டுவான்னு சொன்னாரு. அந்த சிஏஏ போராட்டத்தை தான் சொன்னாங்க. உமர்வாரியத்தில் சொல்லக்கூடிய மாபெரும் மனிதன். நான் NC-கட்சியாரோட 25ஆம் ஆண்டு விழாவில் போய் பங்கேற்றவன். நானேமா ப்ராப்ளிக் ஒரு அட்வொகேட் பார்ட்டிசிபேட் நான் மாவட்டத்தில் பார்த்தேன். அப்படி பகத்சிங் நீதிமன்றத்தின் முன்னால் இங்குலாப் ஜிந்தா பட்டு சொன்னானே, அப்பேற்பட்ட மிகப்பெரிய போராளி தான் உமர் காலித் என்பதை ஏன் சொல்லியிருக்கிறான்? அவனுக்கு தெரியும் யார் குறிவைக்கப்பட வேண்டும் என்று தெரியும். வினாய் விஷயம் யாரு? வினாய் விஷயம் யாரு? பியூசி நேஷனல் எக்ஸ்பிரஸ் சத்தீஸ்கர்ல அங்க இருக்கிற வலைமக்களுக்காக இந்த வேலூர் படிச்ச மனுஷன். மிகச்சிறந்த லான்சஸ் சொல்லக்கூடிய லண்டன் மாநகரத்துடைய அந்த மிகப்பெரிய செஞ்சுரி அவரை பத்தி எழுதுது. உலகம் பூரா போராட்டம் பண்றான். அவருக்கு அந்த வினாக்ஷன் கூட உப்பா போட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தால் தான் தண்டிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு எதுக்காக? ஜெயில போய் மீட் பண்ணப்படுறாரு பிரிசனர்ஸ். மீட் பண்ணிட்டு வராது. அங்க ஏதோ இவங்க போய் வச்சு கொடுத்தா ஒரு பொய்யா ஒரு வழக்கு போட்டு கன்விக்டட் ஃபார் லைஃப். தெரிஞ்சுங்க, லைஃப் சென்டென்ஸ் வாஸ் இன்ஃபிக்டட் அப்பான் டாக்டர் பினாக் சார். தி அப்பீல் இஸ் பெண்டிங் போட்டார். 124 அப்பதான் ஒரு क्वेश्चन பண்றாங்க மீண்டும். 124A சொல்லக்கூடிய தேச துரோக சட்டம் இருக்கிறது. அது என்ன சட்டம்? அதுதான் யூஏபி. தெரிஞ்சுக்க, சும்மாவெல்லாம் கிடையாது. 1860ஆம் ஆண்டு மெக்காலே இந்தியன் பீனல் கூட கொண்டு வந்த போது 124A கிடையாது. 1860ஆம் ஆண்டு ஐபிசில இப்ப சொல்ற இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி வார்த்தை கிடையாது. The 2 or 4 persons agree to take illegal act by illegal means. The act which is not legal but illegal means அப்படின்னா இந்த 120A சொல்லக்கூடிய அந்த டெஃபினிஷன் கிளாஸ் வந்து 86ல கிடையாது. எப்போ வந்துச்சு? சுதந்திர போராட்டம் 1900 பின்னால் வீறு கொண்டு எழுந்த போது அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டதான் கிரிமினல் கான்ஸ்பிரசி 120Aங்கிறது. 124Aங்கிறது 124A என்ன சொல்றான்? இந்த சட்டத்துல வந்து 15வது பிரிவினை எடுத்து பார்க்கணும். அந்த பிரிவுல சொல்ற வார்த்தை தான் 124A. 124A எப்பயுமே வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு குற்றம் என்று சொன்னால் அது an act of omission prohibited by law for the time in force. act of omission செய்யக்கூடாது, செய்யறது, செய்யபடி செய்யக்கூடாது, ரெண்டுமே குற்றம் தான் சட்டத்தில். அதான் என்ன வேணும்? மென்சிரியா வேணும். எந்த ஒரு செயலுக்கு வந்து மென்சிரியா குற்ற எண்ணம் ஒன்று வேணும். இந்த குற்ற எண்ணம் இருக்கு பாருங்க, இன்டென்ஷன். எனக்கு வந்து ஒருத்தர் கொல்லணும் ஆசை இருக்கு, எனக்கு விருப்பப்படுறேன், என்ன கொள்றேன், இட் இஸ் நாட் an offense. Intention is not an offense at all.
இப்ப கிடையாது. எப்ப அது அஃபென்ஸ் ஆகுது? இன்டென்ஷன் இஸ் நவ கன்வெர்ட்டட் இன்டு எ ஆக்ஷன். அதான் ஆக்டஸ் ரியஸ் சொன்னாங்க. இது மென்ஸ் ரியா, இது ஆக்டஸ் ரியஸ். ஆக்டஸ் ரியஸ் வந்தா தான் ஒரு அஃபென்ஸ் ஆகுது. ஆனால் 124A அப்படி அல்ல. If you had an intention against the government, if you feel disaffection towards the state, that itself is an offense. அதான் 124A. அதான் உப்பா. வேணா நம்ம கேட்கணுமே, பீமா கொடிகால இன்டலெக்சுவல்ஸ் அத்தனை பேருக்கு அந்த சாதாரண ஆட்களாகலாம். சுதா பத்ரவாத் அமெரிக்காவில் படிச்சு ஒரு மலைவாழ் மக்களுக்கான வேலை செய்யணும். நான் வந்து போப்பாங்க கிளாஸ் எடுத்து போயிருக்கேன். அப்போ வந்து உட்காந்து சுதா பத்ரவாத் கிடைச்சல ரொம்ப தெரிஞ்சவங்க. அமெரிக்காவில் படிச்சவங்க அவங்க வந்து மலைவாழ் மக்களுக்கு வேலை செய்யறாங்க. சுதா பத்ரவாத், காலின் கல்சோல்ஸ், எல்லாம் ஆனந்த் தம்பி என்ன இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் சாதாரண ஆட்களாக. ஒரு இடத்துல கூட நீங்க ஒரு கத்தி கூட பார்க்க முடியாது. லேப்டாப்பு அல்லது வந்து டிவைஸ் தான் போறாங்க. இதுதான் இந்த டிவைஸை வச்சுக்கிட்டு இவனை போற இன்னைக்கு வரைக்கும் கூட போட்டான். ஒரு ஆள் பொண்ணே போட்டாங்க. ஸ்டான்ஸ் பொண்ணே போட்டாங்க. எப்படி வந்தது? அந்த 124A சொல்றான், நீ ஆட்சிக்கு எதிராக நினைச்சா போதும், feel disaffection towards a state. அப்ப இன்டென்ஷனே அஃபென்ஸ் ஆகுதுங்க 124A. ஆகவேதான் அதை தூக்குனாங்க. எதுக்காக? இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தான். ஆனா சுதந்திரத்துக்கு அப்படி பேரு நமக்கென்று ஒரு குடியரசு வந்ததுனாலையும் நம்ம ஒடுக்கிற சட்டம் வச்சிருந்தோம். அதனால கேதார்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1962 4 சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்கஸ் பண்றான். பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் பேசுறாரு, இருக்குன்னு சொல்றாரு, அங்க எடுக்கல. அந்த கேஸ்ல அது கம்யூனிஸ்ட் கேஸ் தான். ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கு தான் அது வந்து. அந்த வழக்கு ஏகே கோபாலன் கேஸ் கம்யூனிஸ்ட் கேஸ் தான். 1951 தான் டிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்புறம் சங்கரி பிரசாத் கோவா கோரட்காத் கேஸ், கேசவராமன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வழக்குல தெளிவாக சொன்னான். கேதார்நாத் சிங் வழக்கு என்னன்னு, கவர்மெண்ட் என்பது வேறு, அரசு என்பது வேறு. There is a distinction between state and government. Government is elected by the people once in 5 years. மோடி கவர்மெண்ட் மாதிரி, ஸ்டாலின் கவர்மெண்ட் மாதிரி இது அரசாங்கம். அது அரசு என்பது அப்படி அந்த ஸ்டேட் என்பது it is a creation of statute. அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்படக்கூடியதான் அரசு என்பது. ஆனா நாங்க சொல்ற அரசியல் வேற, மார்க்ஸ் சொல்ற அரசெல்லாம் வேற. அந்த அரசை புரிஞ்சா மட்டும்தான் இப்ப நம்ம எல்லாம் பேசுறதே எப்படி சொல்றது. இது சட்டம் யாரு கொண்டு வந்தா? காங்கிரஸ் தான் கொண்டு வச்சு. பாஜக தான் கொண்டு வந்தாரு, வேற யாராலும் கிடையாது. ப. சிதம்பரம் தான் மெயின் பாரஸ்ட் படிச்சு வருவதா? யார் ஒரு கார்பரேட்டருடைய பிரதிநிதி. அவரு சத்தீஸ்கரில் ஜார்கில் இருக்கக்கூடிய வளங்களை கனிம வளங்களை எல்லாம் யாருக்கும் அப்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட்டுக்கும் தாய் வார்த்து கொடுக்கிற போது அதை காப்பாற்ற போனவர்கள் தான் இன்றைக்கு மாவோயிஸ்ட் சொல்லக்கூடிய சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிற ஹிக்பாவும் அவரை போட்டுக்கிற தோழர் அத்தனை பேருங்க. அவர்கள் எல்லாம் அவர்கள் நக்சல்வாதிகள் அல்ல, மாவோயிஸ்ட் அல்ல. இந்த தேசத்தை காப்பதற்காக போராடி ஈகல் எப்படி பகத்சிங் இன்னைக்கு சொல்ற நீ இன்னைக்கு ஜாகிர் சொல்றீங்க, அன்னைக்கு துப்பாக்கி இருந்தான் சுட்டான். உத்தம் சிங் 21 ஆண்டுகளுக்கு சுட்டான். அவன் தேசத்துடைய எப்படி நாட்டையும் மண்ணையும் காப்பாற்றப்படுவதை போலத்தான் இருப்பான். அவருடைய வாழ்க்கை வரலாற்று அவன் எடுத்து படிப்பாங்க. எப்ப நீ சுட்டுக் கொண்டுதான் வந்து யார் அவர்கள் மண்ணை காப்பதற்காக போனான். அப்பேற்பட்ட மனிதர்களை போனா இப்படி சுட்டுக் கொள்றான், சிட்டுக்குருவன் சவால் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த ஆண்டு 26ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல கம்ப்ளீட்டா தொடச்சிதான் சொல்றான். என்ன திமிர் இருக்கு நம்மளுக்கு வந்து. யாரையா நீ யாரு? உனக்கு இந்த சுதந்திரத்துக்கு சம்பந்தம் உண்டா? நீ வந்து சாவரிட்டி பத்தி பேசுற, நீ செக்குலர்ஸ் பத்தி பேசுற, நீ சுதந்திரத்தை பத்தி பேசுற. இந்த நாட்டின் சுதந்திரத்தை சகோதரத்துவத்தை காப்பாற்ற போராடிய கூட்டம் நமது கூட்டம். அது உனது கூட்டம் அல்ல. நீ சாவர்கார் கூட்டம், அது வாஜ்பாய் கூட்டம், எழுதி கொடுத்த ஜோடி கூட்டம். அது அவன் எப்படி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தனால இதை போற உடக்க ஆரம்பிக்கிறான். அதான் விஷயம். இதை சேர்த்து பார்த்தா மட்டும்தான் ஊப்பாவை நான் புரிஞ்சுக்க முடியும். ஊப்பாவை வந்து எதுக்க முடியாதா? அருமையா சொன்னார். மிசாவோடவா மிசாவை போட்டு எத்தனை பேர் உள்ளதெல்லாம் போனோமே. ஆனால் அந்த மிசாவையும் உடைக்கக்கூடிய வலிமை யார் கொண்டு இருக்கிறார்? we the people சொன்னாரே அம்பேத்கர். அந்த we the people யார் இருக்கிறா? அம்பானிமா, அதானி மட்டுமா? அருமையா சொன்னாங்க. நகரீஷ் சொன்னாங்க. தலித்ஸ், ட்ரைபல்ஸ்,
மைனாரிட்டிஸ், ஒர்க்கர்ஸ், விமன், இவர்களும் மனிதர்களுக்குள்ள வராங்க. வீத பீப்புள் வராங்க. வீத பீப்புள் சொல்ற அவசியம் என்ன வந்துச்சு? சமபட்சி கிடக்கிற மக்களை சமமாக்கிற போராட்டம் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். தெரியும், ஒண்ணுமே கிடையாது. சமபட்சி கிடக்கிற மக்கள் எங்க? ஒரு பக்கம் அம்பானி இருக்கிறான், ஒரு பக்கம் குப்பை இருக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா மார்க்ஸ் சொன்னாரு, இட்ஸ் a division of labor. அம்பேத்கர் சொன்னார் இந்தியாவில் இட்ஸ் a division of laborers. ராமன் இருக்கா, ராமன் இருக்கிறான், அவன் ஏழையா இருக்கிறான், அவன் எனக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பணக்காரனாலும் சாதி மட்டும் அவனோட ஒட்டிகிட்டே கிடக்கான். சாகிற வரைக்கும் சாதி இருக்கு. சுர்ஜித் சொல்லக்கூடிய இளைஞர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினான். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அந்த பொண்ணு சொல்றா சுபாஷினி, அந்த பொண்ணு காதலிக்கிற விரும்புறா. தம்பிக்கு 21 வயசு பேருக்கான படிக்கும் முதலத்தான் வந்து சாட்சி போட்டுருக்காங்க. தொடர்ந்து போராடி இருக்கிறாரு. இது வரைக்கும் அவங்க அப்பனா விட்டுல, ஜெயபால விட்டுல, அவங்க அம்மாவை கையே வைக்கல போலீஸ்கார. இது வரைக்கும் கையே வைக்கல. அந்த சாட்சியில படிச்சு பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட ஆனர் கிளீனே வரீங்க. சாட்சி ஆனர் கிளீனே வரீங்க. அரசு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கான்னு சொல்றேன். சொன்னா இந்தியா நாடு வந்து அப்பேற்பட்ட பல மொழிகள் தேசம் இருக்கிற நாட்டுல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதுவும் சாதியும் மதங்கள் இருக்கிற நாட்டுல சாதாரணமான நம்ம வர நான் கூட்டம் பேச வைக்கலாம். ஆனா மக்களை எளிதாக மதத்தின் பேரால் சாதியின் பேரால் தூண்டிவிட்டு திருப்பக்கூடிய கூட்டம் திட்டமிட்டான். ஃபர்ஸ்ட் டெரரிஸ்ட் ஆக்ட் என்னன்னு கேட்டார், காந்தியை சுட்டுக் கொன்ற கொடுமைதான். கோட்ஸே என்ற ஒரு கொடியவன், அவரும் ராமங்கிறான், அவரையும் கீதை தான் வச்சுக்கிறான், இவனும் கீதை தான் படிக்கிறான். 2 பேர் அந்த 150 வாக்குமூலத்தை படிக்கணும். அவன் சொல்றான், கோட்ஸே சொல்றான் வந்து நீதிபடத்துல, கீதையை படித்தேன் காந்தி சுட்டேன்கிறான். காந்தி யாரு? அவர் கீதை வச்சிருக்காரு. ராமராஜ்யம் பேசுறாரு. ராமராஜ்யம் பேசிக்கிற கீதை வச்சு கொண்டிருக்கிற காந்தியை அதே கீதையை படிக்கிறவன் சொல்றான், கீதையை படித்தேன் காந்தி ஏன் சொல்றான்? அவன் சொன்னான், கீதையை போர்க்களத்துல வந்து நிக்கிற போது எல்லாம் பெரிய பிச்சு தப்பனா இருக்காங்க, எப்படிதான் கொண்டு கேட்கறான் அர்ஜுனோ. இது தர்ம யுத்தம். இது இங்க நீ அண்ணன் தம்பிலாம் பார்க்காத. கொல்லப்படுவனும் நானே, கொல்பவனும் நானே, செடியும் நானே, கொடியும் நானே அப்படி சொல்லிட்டு வரணும். வர்ணங்களை படைத்தவனும் நாங்கிறான். கடவுள் படைத்திருக்கிற வர்ணத்தை இந்த வந்து ஹரிஜன்கிறான், அப்புறம் அவங்களுக்கு சாப்பிடுங்கிறான், கல்யாணம் பண்ணுங்கிறான். அவர் வர்ணாசிரத்தை எதிர்த்தவர் ஏற்றுக்கொண்டவர் காந்தி. தீண்டாமை பத்தி தான் பேசினாரு. ஆனா காலப்போக்கில் உணர்ந்தான் காந்தி. அந்த ஆளை பெரியார் சொன்ன மாதிரி இனிமேல் இவர் விடமாட்டான்னு சொன்னார். பெரியார் தான் காலத்தை இப்படிதான் தெரியாது அப்படின்னு அதே மாதிரி போட்டு போட்டார். அதனால காந்தி தேசம் சொன்னார். எந்த காந்தி எதிர்த்தாரோ சொன்னான். காந்தியை சுட்டுக் கொன்றதை விட ஒரு பயங்கரவாத நாட்டில் முடியுமா? நாட்டில் சுட்டுக் கொண்டு போட்டு தைரியமா சொல்ற அவன் பகத்சிங்கை போல அது அந்த எக்ஸிபர் அவர் அது வேணாண்டார். அதே போலவே கோட்ஸே தான் வக்கீல் வச்சுக்க தெரிஞ்சு அது மட்டும் தான் படிச்சத அதுக்குன்னு தனியில எழுதி வச்சான். வேற தான் மராத்தியா பட் இந்தியில படிக்கிறதே வச்சான். வச்சுதான் சொல்றான் மராத்திய. அப்ப காந்தி கொன்றதுக்கு காரணம் வருணங்களை உருவாக்கிய ஏன் தெரியுமா? அவருடைய வந்து மடத்துக்கு போனீங்கன்னா குஜராத்ல அந்த மடத்துல நேரு வந்தா கூட உழைக்கணும். அடுத்தபடி மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மடத்தை அவனே தீர்ப்பு சொல்லிட்டார். நீ என்ன பண்ணுங்க, அம்பேத்கர் வார்த்தை தெரியுமா? நீங்க சாதிகளை ஒழிப்பது என்பது அன்னிகிலேசப்பாஸ் ஏன் வார்த்தை சொன்னார்? நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம், நம்மை சுற்றிலும் இருக்கிற சுவர்களை உடைக்கலாம், நம்ம மீது கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறது, மென்டல் ஆட்டிடியூட் இருக்குது. அது ஒரு நோய் நோய் நிலை இருக்கு. சாதி என்பது அதை உடைக்கணும்னா அல்டிமேட் கோல் ஆஃப் தி ஹியூமன் கைண்ட் இஸ் டு கல்டிவேட் தி மைண்ட் சொன்னாங்க. மனதை பண்படுத்த பண்பாடு நிலத்தை உழுகிற விவசாயி பண்படுத்துகிறானே அதே போல் மனதை பண்படுத்தணும். அப்பதான் மாற முடியும். அந்த சாதி என்பது அதனால தான் வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் வார்த்தை போட்டாங்க. அப்ப இதையெல்லாம் உடைக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை போட்டு மெல்ல 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 போராடி கொண்டு வந்து நம்ம தான் உருவாக்கி வச்சிருக்கும் போது இப்போ வந்து பழையபடியே பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள தான் கிடக்குறாங்க, படிக்கக்கூடாது. சுடிதார் போய் 9 மாசம் இருப்பாங்க. எப்படா முடியும்? சாதாரண முடியுமா? நாம ஒரு 2 நாள் உள்ள பயப்படுறோம். 9 மாத காலம் ஒரு பெண் போய் மின்படியில வந்து நின்று கொண்டிருக்கிறதால அவருடைய பேராண்மை ஆற்றல் என்பது ஒடுக்கப்பட்ட காரணத்தினால் தெரியாம போச்சு. பெண்கள் பேராண்மை அவள் வயிற்றுல நான் பிறக்கிறேன்,
என்னுடைய மகள் மனைவி பார்க்கிறா, அதை போய் தீட்டுக்கிறான். தீட்டு எவ்வளவு சொல்லி வச்சா பாருங்க. வந்து ஒரு பாட்டியல் தீண்டாமை என்று சொல்லி உணவால், பழக்கத்தால், உடையால் வீட்டுக்குள் பூந்து போய் சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான், போடுகிற உணவை பார்க்கிறான். இப்படி எல்லாம் ஒரு காலத்துல ஒதுக்கி வச்சதை கொண்டாந்து அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வர்றதுதான் குடியரசு திருத்த சட்டம். நிலத்தை தனியாருக்கு தாரை வைப்பது, கல்வியை கொண்டு வந்து மீண்டும் தேசிய கல்வி குலக்கல்வியை கொண்டு வருவது, சட்டம் என்பது மாநிலத்துக்கு உட்பட்ட ஒன்றை இன்னைக்கு மீண்டும் யூஏபியை கொண்டு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் without the knowledge and consent of the DGP can enter to any place and put a person முருகனுடைய பேசி போட்டு முருகமலையில வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு வந்து அங்க வைத்து விற்கிற போது அப்படி தம்பி வந்து கொடுத்துறாங்க. அப்படியே ஜனங்க போய் சொல்லி பிடிச்சிடறாங்க. அந்த வழக்குக்காக நம்ம ஆஜராகி பவானிக்கு வந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்து கேர் பண்ணிட்டு நான் அனுப்பிச்சுடுறேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் அனுப்பிச்சுடுறேன். விடிகால பார்த்தா வீட்டுல பிடிச்சி போடுறாங்க. அவர் இதுல எந்த வழக்குல வந்து ஆஜராகி இருந்தாரோ சந்திராவுக்கு இவரு ஆஜராயிருந்தாரோ அந்த வழக்குல அவர் வந்து அக்யூஸ்ட் ஆகி எத்தனை வருஷம் 1.5 ஆண்டு காலம் இருந்தார். தோழர் வரல, அவருடைய மனைவியும் வழக்கறிஞர், அவர் பொண்ணு வழக்கறிஞர். 1.5 ஆண்டு காலம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது கேஸ்ல. அந்த வழக்குல விசாரணையிலேயே தமிழ்நாட்டுல உடைச்செடுத்து தமிழ்நாடு மட்டும் தான் நாங்க தான் உடைச்சிருக்கோம். தெரியல வழங்க தென்காசி அணிபாதி மாதிரி அத்வானிக்கு வந்து அந்த பேரையோர் கீழே வந்து முட்டு வச்சு வழக்கில் வந்து தப்பிச்சு போய் அவர் வந்து இதுல தான் சொன்னான். ஒத்தாரத்துல 8 போலீஸ்காரங்க அந்த டிஎஸ்பி ஒருத்தர், அவர் ஜட்ஜி ஒருத்தர், தம்பி ஒருத்தர், 8 பேர் 10 பேர் பிடிக்கிறா போட்டான். அவர் மேல எல்லா வழக்கும் யூஏபிஏ, ஆர்ம்ஸ் ஆக்ட், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 153 எல்லாம் போட்டான். அந்த வழக்கிலேயும் முரளி சங்கருடைய தலைமையில் இருந்த போது ஊப்பாவை உடைச்சு தமிழ்நாடு தான் போட்டு நடத்துறோம். அந்த வழக்கை தமிழ்நாடு உடைச்சு காமிச்சாங்க. ஒண்ணுமே கேஸ்ல ஐபிசியில விட என்ன அவனுக்கு பெருசா இருக்கு. ஐபிசியில் இருக்கக்கூடிய ஒண்ணு எதுவுமே கிடையாது. அவ்வளவு விஷயம் போறா இருக்குது. இது யூஏபிஎன் ஏன் போடுற ஏன்னு கேட்டா என்ன சொன்னீங்களா, ப்ரீ ட்ரையல் கன்விக்ஷன். ஒருவரை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அவன் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுகிறவரை until proven guilty he is presumed to be innocent. It's a basic human right. Article 22 22வது பிரிவுகாரா அவன் வந்து நிரபராதியாகத்தான் கருதப்பட வேண்டும் நிரூபிக்கிற வரைக்கும். அது அப்படியே தலைகீழா மாத்தான் சொன்னார். சொன்னாரு அதுதான் முக்கியமா. இன்னும் ஒரு அயோக்கியத்தை நான் வந்து எவனவனா தூக்கி போவானா அப்படித்தான் தோழர்கள் அற்புதமான மாபெரும் விடுதலுக்கு போறாங்க. பெண்கள் என்று பார்க்காமல், கல்லூரி மாணவர் என்று பார்க்காமல் ஒரு அறிவுஜீவிகளை தூக்கி வைக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த அறிவுஜீவிகளுக்கு தான் தெரியும் இவனை உடைக்கிறதுக்கு எப்படி மக்களை திரட்டுன்னு சொல்லி. நாங்க தான் அங்க கை வைக்கிறான். அவன் கல்புரிக்கியை கொன்றது, கோவிந்த் மின்சாரையை கொன்றது, நரேந்திர கபோரை கொன்றது, கௌரி லங்கேஷரை கொன்றது. தமிழ்நாட்டில் மட்டும் முடியல. காரணம் அதுக்கான ஒரு ஒற்றுமைக்கான தலைமைங்க இருக்காங்க. அருமையா இருக்கிறார் தமிழ்நாட்டை. அவர் யூஏபிஏ சொல்வது என்ன கொண்டு வரான்? நான் சொன்ன அந்த 124 கொண்டு வந்து இந்த அலங்கா 50ல கூட நடத்திட்டான். என்ன சொல்றாங்க? எனிதிங் சொல்றாங்க, intent to do anything infringing the unity, integrity, sovereignty and security available economic security and terrorist act வார்த்தை போடுறான். இந்த 4 வார்த்தைக்கு என்ன அர்த்தப்படி கேட்டா, நான் வந்து அதே பேசுனேன். நான் வந்து என்னைய கொட்டே பேசுனேன். இந்த யூஏபிஏ சட்டத்தை முதலில் போட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல போடப்பட்டவரையால் மோடியும் அமித்ஷாவும் என்று சொன்னாங்க. யாரையா இந்த நாட்டில் சாவரட்டிக்கிறாங்க? இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு யாரு? சுதந்திரத்துக்கு யாரு? நீ போட்ட சட்டங்கள் போறாங்கதான். ஆனா யாரு மேல போடுறான்? இவைகளை காப்பதற்காக போடுறான். ஆகவேதான் காரியத்துக்கு அவுபக்கர் சித்திக் இருக்கிறார், கோயா இருக்கிறார், பவான் அப்படி தமிழ் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அருமையான தோழர்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. போடுறதுனால வந்து ஒரு அமைப்பை சொன்னேன், பேண்ட் ஆர்கனைசேஷன் சொன்னேன். அது இப்ப அப்படி அல்ல. டெரரிஸ்ட் கேங் வார்த்தை போறான். சுத்தி இல்லை டெரரிஸ்ட் கேங். ஒரு குழுன்னு சொன்னா போதும், ஒரு குழு. அப்புறம் நம்ம 2019ல தனி மனிதரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க.
2019 டெரரிஸ்ட் வார்த்தை இண்டிவிஜுவல் கேன் பி டெர்ம்ட் as a terrorist. முடிஞ்சு போச்சு. இப்ப யார வேணா முடிச்சு போடலாம், எப்ப வேணா முடிச்சு போடலாம். ஒரு சென்டர் வச்சு போட முடியும். பெரிய துப்பாக்கி ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, வெறும் வச்சு போட முடியும். அப்ப என்ன, யாரெல்லாம் இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாத்து சமத்துவத்தை நோக்கி சமூகத்தை இட்டு செல்வதற்காக பொறுப்பையாளோ நமக்கு காரியம் என்னப்ப எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, எல்லாம் பார்க்கலாம், என்னென்ன தெரிஞ்சுக்கிறான். எல்லாத்தையும் இந்த பீகார் ஜெயிச்சுட்டாங்க. எப்படி ஜெயிச்சா? பீகார்ல 10,000 கோடி அரசு பணத்தை பீகார் அங்க மட்டும் எலெக்ஷன் கமிஷன் என்னாச்சு, அவங்களுக்கு சலுகை தரலாம். எலிமினேஷன் ஃபார்ம் எப்படி அங்க பண்ணதை பண்ண போறான். எப்படி இது பேர் you have to make the people as informed citizens. சிட்டிசன்ஸா இருக்க மட்டுமல்ல, இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸா இருக்கணும். அறிவார்ந்த மக்களை உருவாக்குவதுதான் ஜனநாயகத்துடைய கடமை. அந்த அறிவார்ந்தவர்களை உருவாக்குவதற்காகத்தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதுக்காகத்தான் ரிசர்வேஷன், அதுக்காகத்தான் நீங்க இருக்கக்கூடிய சலுகை. ஒரு பெண் என்று சொன்னால் பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி, முன்னேற்றம், தலித், ட்ரைபல் இவங்களுக்கு ஏன் கொடுக்கிற போனா அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்தா தான் அவங்க மேல வர முடியும். ஆனந்த் கணேசன் சொன்னாரு, அருமையா சொன்னார். பல பேர் நினைக்கிறாங்க, நான் 85 மார்க் 95 மார்க் வாங்கிட்டேன், 80 மார்க் வாங்க ஒரு தலித் வாங்கிட்டேன். பல பேர் சொன்னார், ஏயா நீ 2000 வருஷமா 2 காலம் ஓடினவன், அவன் இப்ப அவன் முடவன் ஒரு காலம் கட்டி விட்டாரு. ஒரு காலம் ஓடிட்டு இருந்தவன் 85% ஆகிட்டான், ஒரு காலம் ஓடினு வாங்கிட்டான், 2 காலத்துக்கு என்ன இருக்கு அவனுக்கு. அதனால ரிசர்வேஷன் என்பது இட் இஸ் நாட் அ கன்செஷன், இட்ஸ் a matter of right என்று சொன்னான். அது ஒரு பிச்சை அல்ல, கருணை அல்ல, உரிமை என்று சொன்னான் ரிசர்வேஷன். இப்ப ரிசர்வேஷன் போக்குறதுக்காக ஒண்ணு வேண்டாம், 10% எக்கனாமிக் பவர் செக்டர். அப்படியே அடிப்படை கட்டமைப்பு கேட்கிறான். இதெல்லாம் கேசவாண்டி பாரதி வழக்கில அது அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 368ல பார்லிமெண்ட் has got a power to amend the laws. சமூகம் என்பது நிலையானது அல்ல, ஓடிக்கொண்டிருப்பது, மாறிக்கொண்டிருப்பது, வளர்ந்து கொண்டிருப்பது. அது வளர்கிற சமுதாயத்துக்கு ஏற்ப வளர்ச்சிக்கேற்ப சில வேணும். இப்ப யாருக்கா தெரியுமா, கவர்னர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆர்டிகல் 200 பத்தி பேசுறோம், 200 பத்தி பேசுறோம். கவர்னர் வேலை என்ன, அவர் ஆக்டிங் ஒரு அட்வைசர் சொல்றான். அமைச்சர்களுடைய குழு கொடுக்கிற அறிவுரை தான் செய்யணும். அதுக்கு மேல என்ன செய்யலாம், கொஞ்ச நாள் வச்சுட்டு உடனே திருப்பி இருக்கலாம், தப்பு இருக்கிறான். அதை மீண்டும் பாஸ் பண்ணா நீ ஆக்ட் ஆகிடும். இது சேலஞ்ச் பண்ணா சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஒப்பீனியன் இதுவரைக்கும் பாத்துக்கலாம். ஒப்பீனியன் இட் இஸ் நாட் வேர்டிக்ட். ஒப்பீனியன் கருத்து என்னன்னா, அவங்க இங்க கூட அர்த்த வேண்டியதுல நீங்க பிரசிடென்ட் சொல்றாங்க. அப்ப என்னாச்சு, நீதித்துறையிலும் காவி மயம் என்பது வந்தாகிவிட்டது அர்த்தம். கவாய் நல்லாதான் பண்ண, ஜெய்பீம்னு சொன்னா மனுஷன். நான் பதவியேற்ற போது ஜெய்பீம்னு சொன்ன ஒரு மனிதன் தான் அவரு. ஆனா அவன் கடைசியா கொடுத்த தீர்ப்பை பார்த்தோம்னா நமக்கு சட்டமா எப்படா, எப்படி சந்திர சூட்டுகிற ஒரு நடிகை, ஹார்வர்ல படிச்ச நடிகை, நம்ம எல்லாம் அப்படி பேசி கடைசியில என் ஜாமீன் கூப்பிட்டேன், நான் பாபர் பேசி குடிச்சா சொன்னான். ஏன்னா நீ சொல்ற யோகிதை உண்டா, அதான் நரிமன் சொல்றாரு. என்னைக்கு நீ உன் ஜாமீன் கூப்பிட்டு சொல்லியோ, பாபர் மசீதி வழக்கு என்பது அது மதசார்பற்ற தன்மை கொண்டிருக்கிறவன் தான் செய்யணும். என்னைக்கு ஒரு மதத்தின் பக்கம் நின்றுட்டியோ, no man can be judged for his own case. நீ இந்துத்துவங்கிற பேர்ல நின்னுட்டீங்கன்னா பாபர் மசீதி கொடுத்திருக்கிற தீர்ப்பை கிழித்தெறியப்பட வேண்டும் என்பதுதான் பூரா வந்துட்டாங்க, எல்லாம் உள்ள போய் நிற்கிறான். இதுக்காக இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும். அப்ப இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல கை வைக்க வேண்டியது யாரு, உழைக்கிற வர்க்கம். அதே போல இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், ரெண்டு பேருக்கு அடிப்படையானவங்க. 44 சட்டத்தை உடைச்சு அப்படியே போட்டு தூராக்கி நாளாக்கிட்டாங்க. சாதாரண விஷயமா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் என்ன பேசுறோம், வேஜ் அப்படின்னா வேஜ் என்ன, இட்ஸ் எ டெஃபர்ட் வேஜ் நான் சுப்ரீம் கோர்ட். அது கொடுக்கப்படாத சம்பளம். இப்படி பிச்சை எல்லாம் கதை கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூலிய உழைப்பில் 8 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் வச்சு உழைப்பு கூலி வந்துடும். மீதி 4 மணி நேரம் உழைப்பு உபரி உழைப்பு, உபரி உழைப்பு உபரி லாபமாக மாறுகிறது, அது குவிக்கப்பட்ட உணவாக மாறுகிறது. அதான் மூலதனம் சொன்னார். அற்புதமா சொல்றாங்க. டெஃபர்ட் வேஜ் சொன்னாங்க, சப்சிஸ்டன்ஸ் வேஜ்னா, லிவிங் வேஜ்னா, ஃபேர் வேஜ்னா. அப்படியே போராட்டத்தில் உருவான வரலாறு ஒட்டச்சு கொண்டா 4 அனுப்ப சங்கம் பண்றாங்க. தென்கொரிய சங்கம் வச்சாங்க சென்னையில, சிஐடி சங்கத்து பேருக்கு பதிவு செய்ய போச்சே. அப்ப யார் பின்னணி, கார்பரேட்டுகள் பின்னணி.
கார்ப்பரேட்டுகளும் காவியும் சேர்ந்திருக்கிற பாசிசம் என்பது ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் மிக கொடிய பாசிசம் அது. ஆகவே அந்த பாசிசத்தை எதிர்த்து இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு உண்டு? நம்மை போன்றிருக்கிற இயக்கங்களுக்கு உண்டு. அதைத்தான் அற்புதமா சொன்னார்கள். ஒன்றுபடுவோம், இந்த தேசத்தை சமத்துவத்தை நோக்கி கொண்டு போவதற்கான முறையில் போயிருப்போது அது காவி பாசிசம், கார்ப்பரேட் பாசிசம். இந்த காவிகளையும் கார்ப்பரேட்களை எதிர்க்கக்கூடிய படையை உருவாக்க வேண்டிய கடமை நம்மை போன்றதற்கு உண்டு. ஆகவேதான் இந்த அற்புதமான சூழலை அறிவான மக்கள் கொண்டிருக்கிற நம்ம யுஏபிஏ சட்டத்தில் போடலாம். நான் பார்க்கிறேன், எங்க வாய்ப்பு கிடைச்சா பேசுகிறேன். நீங்க 2 நாள் போய் உட்காந்து பேசுறதுக்கா டெல்லியில போய் பேசுறேன், பார்த்தாலாம் நான் கொடுக்குறேன். நான் அன்பார்ச்சுனேட்டா டைம் இல்லாம அடுத்த போறேன். நீதிமன்றத்தில் எத்தனை பாசிஸ்டுகள் உட்கார்ந்தாலும் ஒன்றை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஜெர்மனியில பல்கேரியாவில் மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் டிமிட்ரோ அவர் பல்கேரியாக்காரர். அவர் ஜெர்மனியில வேணுமென்றே வடக்கு போறார், ரீஸ்டாக் பண்ணி டிவிஷா சொல்றாங்க. அவருக்கு ஜெர்மன் மொழி தெரியாது, ஆனா கம்யூனிஸ்ட். அந்த மாபெரும் மனிதன் ஜெர்மனியை படித்து தானே வழக்காடி தன் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கை பொய் என்று தூக்கி அடித்த பெருமை கம்யூனிஸ்டான டிமிட்ரோவுக்கு உண்டு. அதை போல நம்மை போட்டிருக்கிற வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள், தலித்துகள், ஆதிவாசிகள், பெண்கள், உழைக்கிறவர்கள், சிறுபான்மையினர் ஒன்று கூடி நின்றால் நிச்சயமாக பாசிசத்தை ஒடுக்க முடியும். காரணம் வரலாறு என்பது எப்பயுமே முன்னோக்கி செல்வதுதாங்க. மார்க்ஸ் அசெண்டிங் ஸ்பைரல் இந்த வார்த்தையை போடுறார். அது முன்னோக்கி தான் வருது, பின்னோக்கி போகாது. கொஞ்ச நாள் எடுத்து பார்க்கலாம், எடுத்து பார்க்கிற வேலை தான் செய்யலாம். ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் என்பது யாருமே நீங்க தடுக்க முடியாது. உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சி, உற்பத்தி கருவியுடைய வளர்ச்சி என்பது நீங்களும் அதுக்கு தீர்மானிக்கிறதுலாம் கிடையாது. தேவைக்கேற்ப வந்துட்டே போகுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல பேர் நினைக்கிற நிர்வாகாதாரி இருக்கிற ஒரு பெரிய இஸ்ரேல் பிரசம் அப்ப இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும், உழைப்பிலேயே எவ்வளவு இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழிலாளி உழைக்கிற தொழிலாளியாட்டம் உலகம் எடுத்து சொல்லலாம். இந்த உழைப்பையே அவன் எடுத்துக்கிறாங்க, மெஷின் எடுத்துக்குது. இப்ப மெஷின் எடுத்துக்கிட்டா என்னன்னு கேட்கலாம். பல பேர் ஒன்னாக நமக்கு தெரியும் என்ன இருக்கு, அதை யாரு கையில் அது இருக்குதோ அதை பொறுத்தா இருக்கு. குரங்கு கையில பூமாலை கிடைச்சுன்னா என்ன ஆகும், அது பிச்சு போடுது. பூசாரிகள் கிடைச்சா என்ன ஆகும், மாலையாகும். அதான் அம்பேத்கர் சொன்னார். அரசியல் சாசனம் யார் கையில் இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் இலக்கை அடைய முடியும். இப்ப குரங்கு கையில கிடைச்சிருக்கு. மோடியும் அமித்ஷாவும் கார்பரேட்டுகளும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரி கம்யூனிஸ்டுகள், அவர்களுக்கு எதிரி கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு எதிரி இஸ்லாமிய பெருமக்கள். அறிஞ சொன்னார், இஸ்லாம் என்பது சமத்துவத்தை போதிப்பது. அது சில விமர்சனம் இருக்கலாம், வேற விஷயம். ஆனால் நீங்க கருவறைக்குள்ள போய் நிக்க முடியுமா? என்னால இன்னைக்கு அந்த அம்மா போய் கூப்பிட போன முருங்க போனாங்க, ஐயோ வெளியே தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. கருவறைக்குள்ள கால் வைக்க முடியுமா? முதல் குடிப்பகன். ஆனால் இஸ்லாத்துல நீ சாமி கும்பிட இடமா இருந்தாலும் சரி, அங்க ஏழையும் இல்லை பணக்காரர்கள் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒன்றாக ஜக்காத் என்பது ஐவகை தொழில் மட்டுமல்ல, எந்த உழைப்பு உபரியாக போகிறது அது உழைப்பை கூடுறாங்க. அதான் வேலை போறாங்க. ஆகவே நிச்சயமாக இந்த ஒற்றுமையை கட்டுவதற்கு நமக்கு ஒரு பலமான இடம் வேண்டும். இந்த வழக்குகள்ல சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த தியாகம் இருக்கிறதே, வினாட்சி என்றும் சாய்பாபாவும் ஸ்டாம்சாமியும் சிந்தி இருக்கிற ரத்தத்திற்கு பதில் ஒன்றுபட்டிருக்கிற இந்தியா, உழைக்கிற மக்களை கொண்டிருக்கிற இந்தியா, நம்முடைய வேற்றுமைகளை ஒற்றுமை கொண்டிருக்கிற இந்தியா, அதை படைப்பதற்கு ஒன்றுபடுவோம், போராடுவோம் சொல்லிக் கொண்டு வாய்ப்பு